ஒரு குடும்பத்துக்கு சம்பளம், வியாபார வருமானம் இருப்பது போல அரசுக்கும் பல்வேறு வழிகளில் வருவாய் கிடைக்கிறது. மாநில அரசு வசூலிக்கும் மாநில ஜிஎஸ்டி, மது மீதான ஆயத்தீர்வை மற்றும் விற்பனை வருவாய், முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், மோட்டார் வாகன வரி, மின்சார வரி உள்ளிட்ட மாநில வரிகள் முக்கிய வருவாய் ஆதாரங்களாக உள்ளன. இது தவிர மத்திய அரசின் வரிகளில் மாநிலத்துக்கான பங்கு, மத்திய அரசின் மானியங்கள், அரசு நிறுவனங்களின் வருவாய், பல்வேறு கட்டணங்கள் மற்றும் உரிம கட்டணங்கள் மூலமும் வருவாய் கிடைக்கின்றன. மேலும் நிதி பற்றாக்குறையை ஈடுகட்டவும், வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காகவும் அரசு கடன் பெறுகிறது. அரசுக்கு வரும் வருவாய் ஒரே துறைக்கு செலவிடப்படுவதில்லை. மக்கள் நலன் முதல் வளர்ச்சி திட்டங்கள் வரை பல்வேறு துறைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. முதலாவதாக கல்வி. அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், ஆசிரியர்களின் ஊதியம், புதிய கட்டடங்கள், பாட புத்தகங்கள், கல்வி உதவி திட்டங்கள் ஆகியவற்றுக்கு கணிசமான நிதி ஒதுக்கப்படுகிறது. அடுத்ததாக சுகாதாரம். இதில் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் சேவைகள் ஆகியவற்றுக்கான செலவுகள் இடம்பெறுகின்றன. அடுத்ததாக விவசாயம். விவசாய மானியங்கள், பாசன திட்டங்கள், விதை மற்றும் உர உதவிகள், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் ஆகியவற்றுக்கும் நிதி ஒதுக்கப்படுகின்றன. உட்கட்டமைப்பு என்று பார்த்தால் சாலைகள், பாலங்கள், குடிநீர் திட்டங்கள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மேம்பாடு, தொழிற்பேட்டைகள் போன்ற நீண்ட கால வளர்ச்சி திட்டங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. சமூக நலத்திட்டங்கள் என்று பார்த்தால் பெண்கள், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கான நலத்திட்டங்களுக்கும் தனி ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சம்பளம் மற்றும் ஓய்வூதியம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை அரசின் முக்கிய வருவாய் செலவுகளில் ஒன்றாகும். அடுத்ததாக கடன் மேலாண்மை. அரசு பெற்றுள்ள கடன்களுக்கான வட்டி செலவுகளும் கடன் திருப்பிச் செலுத்துதல் தொடர்பான நிதி ஒதுக்கீடும் ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் இடம்பெறுகின்றன. அரசின் செலவுகள் பொதுவாக 2 வகைப்படும். ஒன்று வருவாய் செலவு. இது அன்றாட நிர்வாகம், ஊதியம், ஓய்வூதியம், மானியங்கள் போன்றவற்றுக்கான செலவு. மற்றொன்று மூலதன செலவு. புதிய பள்ளிகள், மருத்துவமனைகள், பாலங்கள், சாலைகள் போன்ற நீண்டகால பலன் தரும் சொத்துக்களை உருவாக்குவதற்கான முதலீடு. மக்களுக்கு இதனால் என்ன பயன்? பட்ஜெட் என்பது அரசு அலுவலகங்களுக்கான ஆவணம் மட்டுமல்ல. ஒரு மாணவரின் கல்வி உதவித்தொகை, ஒரு விவசாயியின் மானியம், ஒரு நோயாளியின் இலவச சிகிச்சை, ஒரு பெண்ணின் நலத்திட்ட உதவி, ஒரு தொழில் முனைவோரின் முதலீட்டு வாய்ப்பு. இவை அனைத்திலும் பட்ஜெட் அறிவிப்புகள் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பட்ஜெட்டை எப்படி படிக்க வேண்டும்? பார்க்கலாம். பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் மட்டும் முக்கியமல்ல. கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டன, இந்த ஆண்டு எந்த துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனவா, வருவாய் உயர்கிறதா, நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் நிலை எவ்வாறு மாறுகிறது, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள்தான் ஒரு பட்ஜெட்டின் உண்மையான மதிப்பீட்டை அளிக்கின்றன. ஒரு குடும்பம் தனது வருமானத்தை திட்டமிட்டு செலவழித்தால்தான் நிதி நிலைத்தன்மையுடன் இயங்க முடியும். அதுபோலவே ஒரு மாநிலத்தின் நிதி நிர்வாகமும் திட்டமிட்டதாக இருக்க வேண்டும். அதற்கான ஆண்டுதோறும் வெளியாகும் செயல் திட்டம்தான் பட்ஜெட். தமிழ்நாடு அரசின் 2026-27 நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் அறிவிப்புகள் அடுத்த ஒரு ஆண்டுக்கான அரசின் முன்னுரிமைகள், வளர்ச்சி பாதை மற்றும் மக்கள் நல திட்டங்களை வெளிப்படுத்தும். எனவே பட்ஜெட்டை வெறும் எண்களின் தொகுப்பாக அல்ல, மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் முக்கியமான கொள்கை ஆவணமாக பார்ப்பதே சரியான அணுகுமுறையாகும். பட்ஜெட் என்பது வரவு செலவு கணக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அடுத்த ஒரு ஆண்டுக்கான வளர்ச்சிக்கான செயல் திட்டம்.